எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நமஸ்காரம். இந்த பசி ஆத்திர ஒரு வேலை இருக்கு பாருங்க, ஒரு சேவை ரொம்ப அற்புதமானதுங்க அது. இந்த பசி ஆத்திர ஒரு சேவையில் இந்த மாதிரி ஒரு பசி பிணியை போக்குற ஒரு சேவை, பசித்த ஒரு வயிறுக்கு நீங்கள் ஒரு சாதம் கொடுக்குற ஒரு சேவை இருக்கு பாருங்க, அது ரொம்ப அற்புதங்க. இல்லைன்னா வள்ளல் பெருமான் ஒரு அணையா அடுப்பை ஏற்றிருப்பாரா? இறைவனுடைய ஒரு அற்புதமான ஒரு குழந்தை தான் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் போல ஒரு இறைவனுடைய நிலைகளை நமக்கு எடுத்து சொன்னது எனக்கு தெரியலங்க. அவ்வளோ அழகு இல்லையா வள்ளல் பெருமான்? அவ்வளோ பரம பவித்திரம், ஒரு பரம 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 ஜோதி. அந்த வள்ளல் பெருமான் ஒரு அணையாத அடுப்பை ஏற்றி இன்று வரை பசியாத்தின்றிருக்கிறாருன்னா அதில் எவ்வளோ பெரிய தத்துவங்கள் அடங்கியிருக்கும் இல்லையா? ஒரு பசி ஆத்திர ஒரு சேவையை நம்ம ஒரு அன்னதானம் பண்ணுறோம், ஒரு 10 பேருக்கோ 20 பேருக்கோ 30 பேருக்கோ நம்மக்கிட்ட வாங்குறவங்க, நம்ம அதை நிறைய கதையை நம்ம பார்க்க மாட்டோம். நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, நம்ம அவங்களுக்கு சாதம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, என்ன பாவம் பண்ணாங்க, என்ன புண்ணியம் பண்ணாங்க, என்ன எதையும் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்முடைய கடமை என்ன? நம்ம அன்னதானம் செய்யணும், ஒரு பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த சுபாவம் வளர 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 நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவியில் இந்த மனசை எடை போட்டு பண்ணுற வேலைகள் இல்லாமல் போயிடும். இறைவன் ஒரு பசியை படைச்சிருக்கிறான். இறைவன் அந்த பசியை படைச்சிருக்கிறான். அந்த பசியை ஆத்துறதுக்காக இந்த படைப்பையே அவன் நிறைய வழிகளை பண்ணியிருக்கிறான் இல்லையா? இந்த பசியை ஆத்துற ஒரு சேவை நமக்கு கிடைக்குதுன்னா எவ்வளோ அற்புதம் தானே அது. பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறோம்? வயிற்று இறைப்பை, அது இறைவனுடைய பை. நீங்கள் பசியை யாருக்கு ஆத்துறீங்க? இறைவனுடைய வயிற்றில் சாதத்தை போடுறீங்கன்னு அர்த்தம். இறைப்பை அது இறைவனுடைய பை. ஏன்னா மனிதன் அந்த உணவால் தான் வாழ முடியும். இறைவனுடைய இந்த அற்புதமான அந்த உயிர், அந்த ஆன்மா இந்த தேகத்துக்குள்ளே இருக்கணும்னா மனிதன் சாப்பிடணும், அவன் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் அப்படி ஒரு சிஸ்டத்தை படைத்த இறைவன் அந்த இறைப்பையை படைச்சிருக்கிறான். அப்போது அந்த இறைவனுக்கு தானே நீங்கள் சாதம் கொடுக்குறீங்க, உணவு கொடுக்குறீங்க. புரியுதா? இறைவனுக்கே தர்மம் பண்ணுற ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு கிடைச்சிருக்குன்னா அது அன்னதானத்தின் வழியாக கிடைச்சிருக்கு. அதை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கணும். ஒரு டாக் வருது, ஒரு நாய் வருது. நீங்கள் நாய்க்கு ஒரு உணவை கொடுக்குறீங்க. அந்த நாயை அதோடைய குணம் என்ன, அது எப்படி குலைக்குது, அது அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு நாயை சேர்க்க விடாது. அது ஒரு எல்லைக்குள்ளே இருக்கும், இன்னொரு எல்லைக்குள்ளே அதை விடாது. அதுக்குள்ளேயும் நிறைய அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி குணங்கள் இருக்கும். நம்ம அதெல்லாமல் பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம நாய்க்கு உணவு கொடுக்கணும், ஒரு பூனைக்கு உணவு கொடுக்கணும். பூனையுடைய சுபாவம் என்ன? அது ஒரு பூச்சியை விடாது, எதுவும் விடாது, அடித்து சாப்பிடும். அதோடைய இயல்பு அதுதான். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? பூனைக்கு ஏதோ நம்மளால் ஆனதை செய்வோம். நம்மளை பொறுத்த வரையில் என்ன, அதை பசி ஆத்துற வேலை தான் நம்ம வேலை. அது நம்ம அந்த மாதிரி தூய எண்ணத்தோடு நம்ம பசி ஆற்றும் போது அது மனிதர்களுக்குள்ளே போகிற அந்த ஒரு சாதம் அது பிரசாதமாக மாறிடும். அது மிருகத்துக்குள்ளே போகும்பொழுதோ மற்ற ஜீவராசிக்குள்ளே போகும்பொழுதோ அது இறைவனுடைய அந்த கோல்டன் டச் அதுக்குள்ளே இருக்கும். அப்போது இறைவனுடைய அருளாகவே மாறுங்க எல்லாமே. இது ஒரு வாய்ப்பு நமக்கு.
அன்னதானத்தின் வழியாக இந்த ஜாதி, மதம், மொழி, இனம், நல்லவன் கெட்டவன், அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் மறந்து அவனுக்கு பசிக்குது, நான் சாப்பாடு கொடுக்குறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணம், இந்த மாதிரி ஒரு சுபாவம், இந்த மாதிரி ஒரு தன்மை நமக்குள்ளே மலரும் பொழுது இந்த எடை போடுற ஒரு தன்மை கூட போயிடுங்க. இந்த எடை போடுறதுனால தானே நம்ம எடை போட்டுக்கிறோம், நம்ம மற்றவங்களை எடை போடுறோம். அதனால் நம்ம நிறைய துன்பத்தில் மாற்றோம். ஏன் இந்த பிறப்பு இறப்புன்ற ஒரு சூழலே இந்த எடையினுடைய தன்மையால் தான் வருது, எடை போடுறதால தான் வருது என்ன கேட்டால். ஸோ நம்ம இதில் நம்ம அதிகப்படியாக நம்ம ரொம்ப தப்பாக எடை போடுவோம், ரொம்ப குறைச்சி நம்மளை மதிப்பு போட்டுப்போம். நம்முடைய அந்த ஒரு பொக்கிஷம் நமக்கே தெரியாமல் போயிடும். அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ண நீங்கள் ஞானதானம் பண்ணுற ஒரு நிலையும் இறைவன் உயர்த்துவான். இந்த அன்னதானமும் இந்த ஞானதானமும் உங்கள் வழியாக நடக்கும் பொழுது இறைவனுடைய எல்லா விதமான பிரசாதங்களும் நமக்கு சம்பூர்ணமாக கிடைச்சிரும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி.